ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஆப் ஜெய்சா கோய் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம மாதவனுக்கு பார்த்தீங்கன்னா 42 வயசு ஆகுது. இன்னும் கல்யாணம் ஆகல, லவ் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு வராரு. அவருக்கு அவங்க ஃப்ரெண்டு ஒரு டேட்டிங் ஆப் சஜஸ்ட் பண்றாரு. அதுல ஒரு பொண்ணு கிட்ட நம்மால் பேச ஆரம்பிக்கிறாரு. அது ரொம்ப டீப்பா போகும். ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு வரன் வருது. அந்த பொண்ணுக்கு ஒரு 32 வயசு ஆகுது. அவங்க ஒரு பிரெஞ்சு டீச்சர். நம்மால் பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ்கிரிட் டீச்சரா இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுது. அது அப்படியே மூவ் ஆகி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகுது. என்கேஜ்மெண்ட் அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது இவர்கிட்ட அந்த ஆப்ல பேசின பொண்ணு ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. அதனால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதெல்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்சாலும் எக்ஸிகியூஷன்ல கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கேரக்டர் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை தரமா பார்த்து முடிச்சு. படத்துல வர லவ் போர்ஷன்ஸும் நல்லா இருக்கு. அதே மாதிரி படத்துல இவங்க பண்ணிருக்க காமெடி போர்ஷன்ஸும் நல்லாவே இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டேட்டிங் ஆப் எல்லாம் ஒரு பொண்ணு யூஸ் பண்ணா இந்த நாடு எப்படி பார்க்கும் அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி பொண்ணுங்களை எப்படி நடத்தணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பத்தி இந்த இதுல மெசேஜா சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பரா கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஓரளவு நீட்டா படம் போனாலும் நமக்கு டெம்ப்ளேட்டா தான் போகுது படம். அது மட்டும் இல்லாம பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளா தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி என்ன கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வச்சு எடுத்துதான் சூப்பர் படமா வந்திருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.